இருக்கு ஒழுங்கா பிடிச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கனில் வந்து நம்ம பெப்பர் சிக்கன், சிக்கன் 65 அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருப்போம். பட் இந்த டிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம ரெசிபி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன். இந்த க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்றத குயிக்காக பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷங்கர் டேவிட் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நைஸ் டிஷ் டியர், ஐ ட்ரைட் திஸ் அட் ஹோம், இட்ஸ் ரியலி ஆசம் அப்படி சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், மெர்சி. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்காகவும் ரொம்ப ஒரு பூஸ்ட் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வேறு யாராவது ட்ரை பண்ணி நல்லா வந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் அதை ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு 1/2 kg சிக்கனை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 hour முன்னாடி வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon, கர்ட் வந்து 2 tablespoon. நம்ம க்ரீன் சிக்கன் அப்படின்றதால கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம டிஷ் வந்து க்ரீன் கலர் டிஷ் அப்படின்றதால க்ரீன் கலர் கொடுக்கறதுக்காக புதினா, கொத்தமல்லி வந்து சேர்க்க போகிறோம். புதினா வந்து 1 பிடி, கொத்தமல்லியும் 1 பிடி, காரத்துக்காக பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். கூடவே 10 முந்திரி, 1 லெமன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த புதினா கொத்தமல்லியுடைய க்ரீன்னஸ் மாறாமல் கலர் வந்து இன்னும் டார்க்காக கிடைக்கும். எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், முந்திரி, 1 லெமன் ஜூஸ், கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதால் அந்த க்ரீன்னஸ் வந்து மாறாமல் அப்படியே டார்க் க்ரீனாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2-3 tablespoon ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்தில் ஆனாலே போதும். ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வந்துட்ட பிறகு இது கூட 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 tablespoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை தவிர வேறு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அப்படின்னு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும் அப்படின்றதால இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த ஜார் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்தாலே போதும். நம்ம க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து விட்ட தண்ணியிலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். கிரேவி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes வந்து வேக விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் இல்லைன்னா முந்திரி வந்து நெய்யில் வறுத்து கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கறதால இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து நிறைய கிடைக்கும். இந்த பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம டிஷ்ஷை இறக்கிடலாம். பார்க்கும்போதே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்கக்கூடிய இந்த டிஷ் சாப்பிடும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ
ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டெலிஷியஸான ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷுக்கான இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷை எங்கள் வீட்டில் இருக்க முக்கியமான ஒருத்தவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கா? ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? எதுவுமே மிஸ்டேக் இல்லையா? பர்ஃபெக்டாக இருக்கா? என்ன சிக்கன் இது? இது பேர் என்ன? கேட்கல. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க செல்லக்குட்டி வந்து ரொம்ப லைக் பண்ணி இந்த டிஷ்ஷை சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு புது டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.